1677 வருஷம் ராபர்ட் பிளாட் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஒரு ராட்சத எலும்பு கூட வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த குறிப்பிட்ட எலும்பு கூடானது பைபிள்ல சொல்லப்படுற ராட்சதர்களுடைய எலும்புக்கூடு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா இதை கிளாசிஃபை பண்ணும்போது இது ராட்சத மனிதர்களுடைய எலும்புக்கூடு, பைபிளில் சொல்லப்பட்ட அந்த மனிதருடைய எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் பின்னாடி தான் என்ன செய்யுதுன்னா அது தெரிய வருது ஒரு விஷயம். இந்த பெரிய பெரிய ராட்சத எலும்புகள் எல்லாம் ராட்சத மனிதர்களுடைய எலும்புக்கூடு கிடையாது. இது எல்லாம் பல கோடி வருடங்களுக்கு முன்பு அழிந்து போன டைனோசருடைய எலும்புக்கூடு அப்படிங்கிறது பின்னாடி பல ஆய்வுகளுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வந்துச்சு. சுரேஷ் வி அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு மதம் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது தவறுதான், ஆனால் டைனோசர் இந்த வடிவில்தான் இருந்தது என்று நம்பும்படியான 100% சான்று இருந்தால் அது பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ் யூஸ்ஃபுல்லி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். 1990 வருஷம் அமெரிக்காவில் இருக்கிற சைன் ரிவர் இண்டியன் ரிசர்வேஷன் அப்படின்ற இடத்துல சூசன் ஹென்ட்ரிக்சன் அப்படின்ற பெண்மணியால் டீரெக்ஸ் டைனோசருடைய 90% எலும்புக்கூட வந்து கண்டுபிடிச்சாங்க. 100% எலும்புக்கூட வச்சு ஒரு டைனோசர் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் சொல்றதுல எந்தவித சிரமமும் நமக்கு கிடையாது. சரி, இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். 2021 வருஷம் இத்தாலியில் 11 டைனோசர்களுடைய எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து மெஜாரிட்டி ஆஃப் த எலும்புக்கூடே நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதோடைய அடிப்படையில் கூட நாம் டைனோசர் இந்த வடிவத்தில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். டைனோசருடைய எலும்புக்கூடு வந்து முழுசா கிடைச்சாதான் டைனோசர் அப்படின்ற உயிரினம் இருந்துச்சு அப்படிங்கிறத நிறுவனம் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. 2014 வருஷம் அர்ஜென்டினால வந்து ஒரு டைனோசருடைய புதைப்படிவம் கிடைச்சிச்சு. ஒரு தொடை எலும்பு மட்டும் நமக்கு கிடைச்சி. இந்த தொடை எலும்புடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு மேலே இருந்துச்சு. ஸோ வெறும் ஒரு தொடை எலும்பை வச்சு இந்த குறிப்பிட்ட டைனோசர் தான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர்கள்லேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சைஸ் டைனோசர் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. இதுலேருந்து ஒரு விஷயத்த நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். டைனோசர் அப்படின்றது வந்து ஒரு கற்பனையான மிருகம் கிடையாது. இது புதை படிவங்களுடைய அடிப்படையில் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச பண்டைய காலத்தில் அழிந்து போன ஒரு மிருகம். பாசித் அகமது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ வேர் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு ஹிட் த எர்த் டூரிங் டைனோசர் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்? அதாவது இந்த பூமியில் இருந்த டைனோசர் எல்லாமே ஒரு விண்கல் மோதனால தான் அழிஞ்சிருச்சுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த விண்கல் பூமியில் எங்கு விழுந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. பூமியில ஏகப்பட்ட இடங்கள்ல விண்கல் விழுந்திருக்கு. அதுல எந்த விண்கல்லால இந்த டைனோசர்லாம் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கும் போது அறிவியலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட விண்கல் விழுந்த இடத்த பத்தி தான் சொல்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோவுக்கு பக்கத்துல இருக்கு அந்த இடம். ஸோ அந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிக்ஸுலுக் கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு விண்கல் விழுந்ததுனால தான் இந்த உலகம் ஃபுல்லா இருந்த டைனோசர் இனம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு அறிவியலாளர்கள் நம்புறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விண்கல் மோதி அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த பயங்கரமான ஒரு நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா, இதுவும் டைனோசர்கள் அழிஞ்சு போன காலம் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே நேரமா இருக்குது. அதனால இந்த இடத்துல மோதின விண்கல்லால தான் டைனோசர்கள் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் நம்புறாங்க. விண்கல் பயங்கரமான வேகத்துல வந்து பூமியில மோதினதுனால என்ன நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல மோதனோட சுனாமி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸுலுக் கிரேட்டர் அப்படிங்கிறது ஒரு கடல் பகுதியில் இருக்கு. ஸோ கரையும் கடலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதனால இங்கே மோதின விண்கல்லால் ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது மோதின உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிரோஷிமாவில் போட்ட ஒரு அணுகுண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை விட பில்லியன் மடங்கு அதிக சக்தி வாய்ந்த ஒரு வெடிப்பு நிகழ்வு வந்து இந்த விண்கல் மோதனோன்னு ஏற்பட்டிருக்கு. இப்படி ஏற்பட்டதுனால இந்த உலகம் பூராவே பயங்கரமான ஒரு மேகமூட்டம், இந்த மோதலால் ஏற்பட்ட தூசுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக் மேகமாக மாறி இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து அது பரவி இருக்கு. இப்படி ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த டைனோசர் எல்லாமே என்ன ஆகி போச்சுன்னா மொத்தமாக அழிஞ்சு போச்சு. கிரண் பிரான்சிஸ் அப்படின்றவர் ஒரு கேள்வி போட்டிருக்காரு. என்னென்னா, நாம் ஏன் எப்போவுமே அழிஞ்சு போன மிருகங்களை டைனோசரை பற்றி பேசுகிறோம், டைனோசருடைய காலகட்டத்திலேயே வந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் அழிஞ்சிச்சு, ஏன் அதை பற்றிலாம் பேசுறதில்ல
அதே போல் அந்த டைனோசர்களுடைய காலகட்டத்திலேயே மனிதன மாதிரியான ஸ்பீசியஸும் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதே மாதிரியான சில கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு பதில் சொல்கிறேன். டைனோசர்கள் வந்து 150 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல்லுடைய மோதலால் வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த டைனோசர்கள் அழிவு பற்றி மட்டுமே அறிவியலாளர்கள் பேசுறது கிடையாது. டைனோசர்களுடைய சமகாலத்திலையும் டைனோசர்களுக்கு முன்னாடி அழிந்த மிருகங்களை பற்றியுமே வந்துட்டு அறிவியலாளர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. அதற்கான ஏகப்பட்ட ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைலோபைட் அப்படின்ற ஒரு கடல்வாழ் உயிரினம் இருந்துச்சு. இது எக்கச்சக்கமாக கடலில் வாழ்ந்துச்சு. இது ஒரு 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. இந்த ட்ரைலோபைட் வாழ்ந்த காலகட்டத்தில் டைனோசர் அப்படின்ற ஒரு உயிரினம் தோன்றவே இல்லை. சில பேர் வந்து சொல்லுவாங்க டைனோசரும் மனுஷனும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அறிவியலாளர்கள் அப்படி வாழலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொல்லியலில் சூப்பர் பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் ஒரு ஃபாசிலை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ஃபாசில் அவ்வளவு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டைனோசர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது டைனோசருடைய எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த லேயரில் மனிதனுடைய எலும்பு கிடைக்கல நமக்கு. ஸோ நமக்கு முதல்ல மனிதனுடைய எலும்பு எப்போ கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோசாப்பியனுடைய அந்த எலும்புகளே நமக்கு கிடைக்கிது. அதற்கு முன்பு வந்து இந்த ஹோமோசாப்பியன் மாதிரியான எந்த ஒரு உயிரினத்துடைய எலும்பு கூட நமக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க மனிதனும் வந்து டைனோசர் காலத்திலே வாழ்ந்திருக்கலாம், அவனுடைய எலும்பு சிறுசாக இருக்கிறதுனால அது அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனை விட சிறுசாக இருக்கிற உயிரினத்தோட ஃபாசில் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சயனோபாக்டீரியாவுடைய ஃபாசில் கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மனிதனுடைய ஃபாசில் வந்து சிறுசாக இருந்ததுனால அழிஞ்சு போச்சு அப்படின்ற வாதமே பொய் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது.